மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி சார்பில் நகரில் தடையின்றி கழிவுநீர் அப்புறப்படுத்தும் வகையில் உபயோகப்படுத்தப்பட்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்காக ரூபாய் 12,23,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நகரில் 5 இடங்களில் கழிவுநீர் தேங்கும் கிணறு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியிலும் வெளியேற்றப்படும் கழிவுநீர் குழாய் மூலம் கிணறுகளுக்கு கொண்டுவரப்பட்டு அவை முழுதும் சீர்காழி ஈசானிய தெருவில் உள்ள நகராட்சி குப்பை கிடங்கில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்கப்பட்டு அதன் மூலம் சுத்திகரித்து அருகிலுள்ள பொறை வாய்க்காலில் விடுவதாக திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பணிகள் தொடங்கி சுமார் 50% பணிகள் நிறைவடைந்துள்ளது. நகரில் 4 இடங்களில் கிணறுகள் அமைக்கப்பட்டு இணைப்பு குழாய்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பாசன வாய்க்காலில் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர் விடுவதற்கு நீர்வளத்துறையிடம் தடையில்லா சான்று கேட்டு நகராட்சி நிர்வாகம் விண்ணப்பம் செய்த நிலையில் சான்றிதழ் வழங்கிட பாசன வசதி பெறும் விவசாயிகளை அழைத்து நீர்வளத்துறை சார்பில் கருத்து கேட்டு கூட்டம் நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் கனக சரவணா செல்வன் தலைமையில் உதவி பொறியாளர் தாமோதரன் முன்னிலையில் நடத்தப்பட்டது. கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் பொறைவாய்க்கால் மூலம் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 20,000 ஏக்கரில் பாசன வசதி நடைபெற்று வருவதாகவும் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர் வெளியேற்றப்பட்டாலும் நாளடைவில் அதன் மூலம் அந்த தண்ணீரை பருகும் கால்நடைகள் மற்றும் தண்ணீரை பயன்படுத்தும் பல்வேறு கிராம பொதுமக்கள் விவசாய நிலம் பாதிக்கப்படும் என எதிர்ப்பு தெரிவித்து கையெழுத்திட்டு சென்றனர். பொறைவாய்க்காலில் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர் கலப்பதற்கு விடமாட்டோம் எனவும் மீறி செய்தால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் தெரிவித்தனர். ஊருக்கு முதல் புறவாய்க்காலில் பாசனம்னா கடவாசல் தான். அடுத்தது திருக்கருக்காவூர், வடகால், எடமணல், வேட்டங்குடி, திரும்புள்ள யோசல் வரைக்கும் இந்த புறவாய்க்காலை நம்பி தான் இருக்கும். குடி தண்ணீர்லேருந்து ஆதாரமே இதுதான். எங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா கடற்கரையிலேருந்து நாங்கள் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரில் இருக்கோம். இந்த புறவாய்க்காலில் தண்ணி வந்தால் தான் எங்கள் தண்ணியே மாறும் நல்ல தண்ணியாக. இதில் சீர்காழி நகராட்சியிலேருந்து சாக்கடையை சுத்தம் பண்ணி கொண்டாந்து விட்றாங்க. இதுக்கு ஒட்டுமொத்த விவசாயிகள் எல்லாரும் எங்களுக்கு வேணாம், இது எங்களுடைய இது போயிடும், மக்கள்லாம் அதை குளிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாதுன்னு நாங்கள் ஆப்போசிட் பண்ணிவிட்டு இப்போ வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கோம். அடுத்தது நாங்கள் லெட்டர் பேரில் வேணாலும் எழுதி எல்லாருக்கும் கொடுக்குறோன்னு பொதுப்பணித்துறையில் சொல்லிட்டோம். ஆட்சேபனை தெரிவிச்சிட்டோம் நாங்கள். இது அடுத்த கட்டமாக என்ன செய்கிற மாதிரி இருக்குங்க? அடுத்து இதுலன்னா நாங்கள் பொதுமக்களை திரட்டி எல்லாருக்கும் போராட்டம் பண்ணுறதா இருக்கும். சாலை மறியல் பண்ணுவோம் இது ஒத்துக்கலன்னா எல்லாரும் சேர்ந்து. இது ஏன்னா விவசாய பிரச்சனை மட்டும் கிடையாது, பொதுமக்களுடைய பிரச்சனை, குடி தண்ணீர் பிரச்சனை, குளிக்கிற தண்ணி பிரச்சனை எல்லாம் அனைத்தும் அதில் தான் இருக்குது. ஆடு மாடுலேருந்து எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு பொதுப்பணித்துறையில் ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருந்தாங்க. ஏன் கூட்டம் நீர் அது புறவாய்க்கால் சம்மந்தமாக ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க. என்ன கூட்டம்னு கொஞ்சம் வழக்கமாக எங்ககிட்ட சொன்னாங்க. அதாவது தஞ்சாவூர்லேருந்து கண்காணிப்பு பொறியாளர் இங்கே சீர்காழி கொண்டு வந்ததாகவும் அவங்கக்கிட்ட பொதுப்பணித்துறை நகராட்சியிலேருந்து இந்த சீர்காழியுடைய கழிவை புறவாய்க்காலில் கொட்டுறதுக்கு அனுமதி கேட்டதாகவும் அவங்க முடியாது, பொதுமக்களை விவசாயிகளை அழைத்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படிங்கிற உத்தரவை கண்காணிப்பு பொறியாளர் தெரிவித்ததாகவும், அதனால் உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு எங்களை கேட்டாங்க. ஐயா இது கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஏக்கர் சாகுபடி செய்யக்கூடிய இடம் புறவாய்க்கால். பாசனம் 20,000 ஏக்கர் அங்கே பாசனம் வருது. குடி தண்ணீர்லேருந்து ஆடு மாடுலேருந்து எதுவுமே அதை பயன்படுத்த முடியாது. நாங்கள் சுத்திகரிப்பு பண்ணி விட்டாலும் சுத்திகரிப்பு பண்ணாத விட்டாலும் விவசாயிகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்தோம். இது நாங்கள்லாம் அதாவது மணல் ஏரியா டக்குன்னு பூமிக்கு போகும், குடி தண்ணீரை பாதிச்சிடும், நாங்கள் உயிர் வாழவே முடியாது. இது யார் இந்த ஐடியாவை கொடுத்தா எப்படி இதை முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல. சீர்காழியில் செய்கிற குப்பையை புறவாய்க்காலுக்கு எந்த கழிவும் வரக்கூடாது, அப்படி வந்தால் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும், புறவாய்க்காலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கோம். பொதுப்பணித்துறையிலே நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் அனுமதி கொடுத்தால் நாங்கள் தீவிரமான நடவடிக்கையை மேற்கொள்வோம் அப்படிங்கிறது தெரியும்.